மழலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க 90.8 கேளுங்க. அப்பாடா, வந்துட்டீங்களா கண்ணம்மா? நான் கூட ரொம்ப லேட் ஆயிருச்சோன்னு நினைச்சேன். அறிவியல் பலகை ரெக்கார்டிங்காக சயின்டிஸ்ட் ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு நம்ம அங்கப்பன் சார் சொல்லியிருந்தார்ல, வந்துட்டாரா கண்ணம்மா? வாங்க காமாட்சி. சயின்டிஸ்ட் 2 பேரும் இன்னும் வரல. ஆமா, நீங்க என்ன கையில ஏதோ டப்பாலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காலையில சாப்பிடலையா? அதுவும் அறக்க பறக்க ஓடி வரீங்க. அட ஏன் கேக்குறீங்க கண்ணம்மா? நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல இந்த கோஸ்மல்லி, அதை போய் ஆசாசையா காலையில செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில அந்த கத்திரிக்காயும் வேகல, உருளைக்கிழங்கும் வேகல. அப்புறம் ரேடியோ ஆன் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த கேழ்வரகு மாவு, அதுலதான் களி கிண்டி எடுத்துட்டு வந்தேன். அதுல அப்படியே வெள்ளத்தை நச்சு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்ணம்மா. நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. முதல்ல சயின்டிஸ்ட் வரட்டும், அந்த இன்டர்வியூவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். சரி காமாட்சி, இந்த கோஸ்மல்லிக்கு கத்திரிக்காயை எப்படி போட்டீங்க? முழுசாதான் கண்ணம்மா போட்டேன். கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் அப்படிதானே போடணும். இத கூட அவிச்சிட்டு தானே கரைப்பாங்க. சரியாதானே கண்ணம்மா பண்ணிருக்கேன்? அவிச்சிட்டு அப்புறம் கரைக்கிறதுலாம் கரெக்டு தான் காமாட்சி. முன்னாடி முழுசா போட்டு அப்படியே வேக வச்சு தான் செய்வாங்க. அப்பா அவங்களுக்குலாம், நம்ம பாட்டி அம்மா அவங்களுக்குலாம் நேரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட அவசரத்துக்கு அப்படி முழுசா வேக வச்சோம்னா சீக்கிரமா வேகாது. கத்திரிக்காய் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா 4ஆவோ இல்லை அதுக்கும் மேலே துண்டுகளாவோ வெட்டிட்டு, அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் 4 துண்டா வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேக வச்சு பாருங்களேன், சீக்கிரமே வெந்துடும். நான்லாம் அப்படிதான் செய்யறது. இது தெரியாம அரைகுறையா வெந்த இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் கண்ணம்மா. சாயங்காலம் போய் கட் பண்ணி இதை செஞ்சு பாக்குறேன். சரி கண்ணம்மா, நம்ம வாரம் வேற வேற அறிவியல் தலைப்புகள்ல நிறைய ப்ரோக்ராம்லாம் செஞ்சுட்டு வரோம். அதுல இன்னைக்கு யார் கண்ணம்மா வரப்போறாங்க? அவங்க எதை பத்தி பேச போறாங்க? இன்னைக்கு வரப்போற சயின்டிஸ்ட் அவங்க பேச போற தலைப்பு நானோ பயோ டெக்னாலஜி. காமாட்சி, ஒவ்வொரு வாரமும் நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில வித்தியாசமான தலைப்புகள்ல அறிவியலை பத்தி பேசுறாங்க பாருங்களேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அறிவியல் மேல ஆர்வம் வந்துருச்சு கண்ணம்மா. சின்ன பிள்ளையில இது மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருந்தேனா கூட நான் கூட சயின்டிஸ்டா இருந்திருப்பேன். அப்ப என்னைய நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்கல்ல? பண்ணியிருந்திருக்கலாமே காமாட்சி. இப்ப கூட என்ன, சயின்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போய் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுமே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினால நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க வசதிகள் தான். அதுல இப்ப ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை தான் இன்னைக்கு நம்ம சயின்டிஸ்ட் பேச போற நானோ பயோ டெக்னாலஜி, அதாவது நானோ உயிரி தொழில்நுட்பம். கண்ணம்மா, ஒரு டவுட். முதல்ல இந்த நானோ டெக்னாலஜினா என்னன்னு சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கும்போது அறிவியல்னாலே பயமா இருக்கும். அதனாலதான் நான் ஜேர்னலிசமே படிச்சேன். அது சரி, பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கண்ணம்மா நானோ டெக்னாலஜின்னு புதுசா சொல்றீங்க? நானோ டெக்னாலஜிங்கிறது எங்கேருந்தோ புதுசா வந்த டெக்னாலஜி கிடையாது காமாட்சி. இயற்கையிலேயே அந்த நானோ துகள்கள்ங்கிறது பல இடங்கள்ல இருந்திருக்கு. அதை பயன்படுத்தி எப்படி நம்ம மனித குலத்துக்கு தேவையான கருவிகளையோ இல்ல மற்ற விஷயங்களையோ மனித குலத்துக்கு தேவையான அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்யலாம் அப்படிங்கறத தான் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க வரும்போது சொன்னீங்கல்ல, காலையில கோஸ்மல்லிக்கு கத்திரிக்காயை முழுசா நறுக்கி போட்டேன்னு சொன்னீங்க. இப்ப அதை கட் பண்ணி போட்டா சீக்கிரம் வெந்துரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இப்ப நீங்க உருளைக்கிழங்கு வறுவல் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட பெருசா நறுக்கி போட்டீங்கன்னா, அதே மாதிரி உருளைக்கிழங்கு இல்ல வெங்காயம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், அந்த காயை நீங்க பெருசா நறுக்கி போட்டீங்கன்னா அதை வதக்குறதுக்கோ இல்ல வேக வைக்கிறதுக்கோ நேரம் ஆகும் இல்லையா? அதே நேரத்துல சின்னதா நறுக்கி போட்டோம்னா அது சீக்கிரமா வெந்துருது. பாத்தீங்களா? ஆமா கண்ணம்மா, நான் கூட இப்பதான் யோசிச்சு பாக்குறேன். சின்னதா கட் பண்ணி போட்டா கூட சீக்கிரமா வெந்துரும். இதுதான் காமாட்சி நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. அதாவது மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய அந்த பொருள்களை சின்னதா உடைச்சு அதை நானோ துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப சிறியதா உடைக்கும் போது அந்த துகள்கள் மிக வேகமா வேதி வினைகள்ல வினையாற்றுது. அப்படிங்கும்போது அதே நேரத்துல அது ரொம்ப அதிக அற்புதமான பல ஆற்றல்களையும், அது பெரிய அளவுல இருக்கும்போது இருக்கக்கூடிய அதோடைய பண்புகள் தன்மைகள் எல்லாமே மாறி ஆச்சரியமூட்டும்படியான பலவிதமான விஷயங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த களியை கிண்டிட்டு அதுல வெல்லத்தை நச்சு போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த வெல்லத்தை முழுசா போடும்போது நமக்கு அது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதே நேரத்துல நம்ம அதை துகள்களா நச்சு போடும்போது என்ன ஆகுது, அது சீக்கிரமா கரைஞ்சு நமக்கு வேகமா அதை சாப்பிட்றதுக்கு ஏதுவாகுது. அதே மாதிரிதான் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய பொருள்களை உடைச்சு துகள்களா கொண்டு நானோ ஸ்கேல்ல கொண்டு வரும்போது அதோடைய பயன் ரொம்ப அதிகமா இருக்கு.
கண்ணம்மா, இந்த நானோ துகள்கள் இருக்குல்ல, இது நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும் இது? இல்ல காமாட்சி, மைக்ரோ அளவில் இருக்கிறதையே நம்ம மைக்ரோஸ்கோப் உபயோகித்து தான் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நானோ ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஒரு துகளை பார்க்கணும் அப்படின்னா அது இன்னும் நம்ம மைக்ரோஸ்கோப் மாதிரியான கருவிகள் கொண்டு தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு நானோ மீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மீட்டரை 1 மில்லியன் துண்டுகளா பகுத்தோம்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும், அதுதான் ஒரு நானோமீட்டர்னு சொல்றோம். இப்ப நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு முடிய 10,000 துகள்களா நம்ம பிரிச்சோம்னா அந்த ஒரு துகள் எவ்வளவு பெருசு இருக்கும், அதுதான் நானோ ஸ்கேல். அடேப்பா, கற்பனை பண்ணி பார்க்கவே ஆச்சரியமா இருக்கே கண்ணம்மா. சரி கண்ணம்மா, இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்பையில இருந்து இருக்கு? நானோ துகள்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே ரோமானியர்களால பயன்படுத்தப்பட்டிருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க காமாட்சி. ஒரு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல லைக்கர்கஸ் கோப்பை அப்படிங்கிற ஒரு பண்டைய காலத்திய கண்ணாடி ஜாடி இருக்கு. அந்த ஜாடி அது மேல படக்கூடிய வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாற்றி காமிக்கிற மாதிரியான விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம் அதிகமா இருந்தது அப்படி நேரடியா படுது அப்படின்னா அது பச்சை நிறத்திலையும், ஒளி குறைய குறைய சிவப்பு, ஊதா இந்த மாதிரி வேற வேற நிறங்கள்லையும் மாறி காட்சி அளிக்குதான். இந்த கோப்பைய 1990ஆம் ஆண்டுல விஞ்ஞானிகள் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி டெம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல இந்த கோப்பை இப்படி ஒளிக்கு ஏத்தவாறு நிறம் மாறுறதுக்கு காரணம் அதுல இருந்த 50லிருந்து 100 நானோமீட்டர் அளவுடைய நானோ துகள்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். இப்ப மயில் தோகை இருக்குல்ல, அந்த மயில் தோகை அதுல இருக்கிறது நிறமிகள் கிடையாது, பிக்மெண்ட்ஸ் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் கண்ணை கவரும் வகையில இருக்குல்ல அந்த தோகையோடைய நிறம். அந்த நிறம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த மயில் தோகையில இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகிள்ஸ், அந்த நானோ துகள்கள் அந்த ஒளிக்கு ஏத்த மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால அந்த ஒளியை அது பிரதிபலிக்கிறது மூலமா தான் நம்ம கண்ணை கவரக்கூடிய அந்த தோகையுடைய வண்ணங்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஆமாம் கண்ணம்மா, நான் கூட படிச்சேன். இந்த மயில் தொகையை பார்த்து அதே மாதிரியே நானோ டெக்னாலஜில வண்ணங்களை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை கூட செஞ்சிருக்காங்களாம் கண்ணம்மா. இப்போ எனக்கு நானோ டெக்னாலஜினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுல நானோ பயோடெக்னாலஜினா என்ன கண்ணம்மா? காமாட்சி, இப்ப இந்த நானோ அளவிலான பொருள்களோட தனித்துவமான பண்புகளான உயர் மேற்பரப்பு, அதிக வினைத்திறன் மற்றும் சிறிய அளவு இதையெல்லாம் பயன்படுத்தி உயிரியல் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ பயன்பாடுகளுக்கான புதிய கருவிகளை உருவாக்குற துறை தான் நானோ பயோடெக்னாலஜி. இந்த நானோ பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய மருத்துவத்துறையில நானோ ரோபாட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உடலுக்குள்ளேயே போய் அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சு நோய்களை குணப்படுத்துறதுக்கான முயற்சியில வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் எதிர்காலத்துல இந்த நானோ பயோடெக்னாலஜி பலவிதமான அற்புதங்களை படைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இப்ப நம்ம சயின்டிஸ்ட் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரி கண்ணம்மா, இங்க பாருங்க, சயின்டிஸ்டே வந்துட்டாரு. சரி வாங்க நேயர்களே, நம்ம இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அறிவியல் பலகை கேளுங்க. காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்துல எலக்ட்ரோடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கேட்டலிஸ்ட் பிரிவுல மூத்த விஞ்ஞானியாக பணிபுரியும் முனைவர் வி முருகன் அவர்கள் தான் இணைய போறாங்க. இவங்க கடந்த 2017ஆம் ஆண்டுல இருந்து CSIR சிக்ரியில விஞ்ஞானியாக பணிபுரிந்து வராங்க. சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பிஃபார்ம் படிப்பை முடிச்சுட்டு அதன் பிறகு தென்கொரியால இருக்கக்கூடிய கச்சோன் பல்கலைக்கழகத்துல பயோ நானோ டெக்னாலஜி பிரிவுல ஆராய்ச்சியை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்று பிறகு MS படிப்பையும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையில முடிச்சவரு. சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கான விருதினை 2010ஆம் ஆண்டும், சிறந்த PhD பட்டதாரிக்கான விருதினை 2013ஆம் ஆண்டும் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையிடம் இருந்து DST இன்ஸ்பயர் ஃபேக்கல்டி விருதினை பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் 3 காப்புரிமங்களையும் 75ற்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளையும் 10ற்கும் மேற்பட்டுள்ள புத்தக அத்தியாயங்களையும் வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சியில சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில இணைகிறாரு. இவங்க கூட இன்னைக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில அழகப்பா பல்கலைக்கழக மேலாண்மையியல் துறையில இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ஆயிஷா மில்லத் அம்மா அவர்களும், நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்களும் இணைறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம இந்த பயோ நானோ டெக்னாலஜி பற்றிய கலந்துரையாடலை கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
சார், இந்த அறிவியல் ஆராய்ச்சி துறையில இருக்கிறீங்க. உங்களுடைய ஆராய்ச்சிகள் எந்த துறையில நீங்க இப்ப நிகழ்காலத்துல கரண்டா நீங்க எந்த துறையில ஆராய்ச்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? காரைக்குடி மைய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எலக்ட்ரோடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கேட்டலிசிஸ் அப்படிங்கிற டிவிஷனில் பயோ நானோ டெக்னாலஜி அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி பயோமெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் தெரனாஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போ சயின்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, பயோ நானோ டெக்னாலஜி அது இப்போது அந்த உயர்கல்வியில் வர்றவங்களுக்கு வேணுமானா ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை அளவில் கேள்விப்பட்ட ஒரு ஃபீல்டாக இருக்கலாம். இந்த பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி இதெல்லாம் பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் சார். நல்ல கேள்விங்க. நம்ம பள்ளிக்கூடங்களில் தாவரவியல், விலங்கியல் அப்படின்னு தான் நம்ம உயிர்கல்வியை படிச்சுட்டு வந்தோம், பாட்டனி, சுவாலஜின்னு. அது நாளடைவில் பயோடெக்னாலஜியாக மாறிச்சு. அந்த பயோடெக்னாலஜிலே பிளான்ட் பயோடெக்னாலஜி, அனிமல் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எவல்யூஷன் வந்தது. இப்போ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த இன்டகிரேஷன் மூலயமா நானோ டெக்னாலஜிங்கிற ஃபீல்டு எவால்வ் ஆகிருக்கு. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் திருப்பி நானோ மெட்டீரியல்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிற சப் டிசிப்ளின், நானோ கெமிஸ்ட்ரி, நானோ ப்ராசஸ் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி வளர்ந்துருச்சு. பயோடெக்னாலஜியில் என்சைம்ஸை பற்றி படிக்கிறோம், ப்ரோட்டீன் கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிறோம், மாலிகுலர் மெடிசன்ஸ், மாலிகுலர் பயாலஜி அப்படி படிக்கிறோம். ஸோ டெக்னாலஜின்னு நம்ம கொண்டு வரும் பொழுது அதை எப்படி ஒரு ப்ராசஸை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை எந்த மாதிரியான ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோம், இதை பற்றின அட்வான்ஸ் பற்றி படிக்கிறது தான் நானோ டெக்னாலஜி. பயோடெக்னாலஜியோட காம்பினேஷனில் வரும்பொழுது அதை பயோ நானோ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அல்லது நானோ ஸ்கேலில் இருக்கக்கூடிய பயோ மாலிகுல்ஸை பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கே கொண்டு போகும்போது நானோ பயோடெக்னாலஜினும் அதை டெர்மினேஷன் பண்ணுறாங்க. வணக்கம் சார், நான் மேலாண்மை துறையில் இங்கே அழகப்பா யூனிவர்சிட்டியில் இணை பேராசிரியராக இருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் இன்வென்ஷன்னா என்னன்றது, இன்னோவேஷன்னா என்ன அப்படின்ட்டு. சயின்ஸ் பீப்புள் நீங்கள் பண்ணுறது எல்லாமே இன்வென்ஷன். அதை கமர்ஷியலைஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு வெகுவாக ஈஸியாக அதை உபயோகப்படுத்துறதுக்கு நாங்கள் கொண்டு செல்றது தான் பிஸ்னஸ் பீப்புளோட வேலை. அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வேலையில் நாங்கள் இருக்கோம். இது எந்த அளவுக்கு நானோ சயின்ஸ், நானோ டெக்னாலஜின்றது நம்மளுடைய வெகு ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது, அப்புறம் பிஸ்னஸில் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நல்ல கேள்வி. ஸோ நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற டெர்மினாலஜி வேணால் இன்றைக்கி நமக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் காலங்காலமாக அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் பயன்படுத்திட்டு வந்த நிறைய பொருட்களுக்கு நானோ சயின்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. உதாரணமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய சூரணமாக இருக்கட்டும், அல்லது கண்மையாக இருக்கட்டும், கார்பன் டாட், கார்பன் குவாண்டம் டாட், கார்பன் நானோ பார்ட்டிகள்னு இப்போ சொல்கிறோம். அந்த காலத்தில் அன்றாடம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்மையை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட பார்ட்டிகல் சைஸை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அது நானோ ஸ்கேலில் தான் இருந்திருக்கு. ஒரு பொருளை நானோ வடிவமாக மாற்றும் பொழுது அதோட பலன் அல்லது பண்புகள் எப்படி மாறுபடுதுங்கிறதுக்கு இன்னொரு கலோக்கியல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஆர்னமெண்ட்ஸான கோல்டையே எடுத்துக்கலாம். ஒயிட் கோல்டு இருக்குது, பிங்க் கோல்டு இருக்குது, ரெட் கோல்டு இருக்குது. ஸோ கோல்டு அப்படிங்கிற ஒரு மெட்டலை டிஃப்ரெண்ட் சைஸாக மாற்றும் பொழுது அதோட கலர் மாறுது. எலிமெண்டல் கோல்டு இருக்குது, பட் அது விசிபிளாக பார்க்கும் பொழுது வெவ்வேறு கலரில் இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டர், வேரியஸ் மெஷினரிஸ், அது ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் சாதனங்களாக இருக்கட்டும், ஒரு மெட்டீரியலோட கோட்டிங்ஸ் நேனோ ஸ்கேலில் இருக்கும் பொழுது ப்ரிசைஸாக அதோட ப்ராப்பர்ட்டியை நம்மளால் டியூன் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரணமான ஒரு உதாரணம். நீங்கள் சொன்னதை ஒட்டியே நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க சார். எனக்கு தெரிஞ்ச தகவலையும் இதில் நான் சொல்கிறேன். பாகிஸ்தானில் ஒரு மியூசியம் இருக்குது, அதை நம்ம பார்க்குறதுக்காக ஒருத்தர் நம்ம பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு. போயிருந்தப்போ அங்கே ஒரு மண் பாத்திரம் இருந்திருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு இந்தியாக்காரர் போயிருக்கிறாரு. அங்கே ஒரு மியூசியத்தில் ஒரு மண் பாத்திரம் இருக்குது. அந்த மியூசியத்தில் இருக்கிறவர் இன்சார்ஜ் நீங்கள் அதை கீழே போடுங்க அப்படின்றாரு. சாதாரணமாக நம்ம ஊர் மியூசியத்திலே ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சிட்டு வெளியே வர முடியாது. அப்போ அவர் இல்லை நான் மாட்டேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, நான் அதுக்கு எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கீழே போடுங்க அப்படின்றாரு. கீழே போட்டுட்டு பார்த்தா அது எலாஸ்டிக் இதோட அப்படியே நம்ம பாலை கீழே போட்டோம்னா மேலே எழும்பி வருது. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் சொன்னது அதோடைய பண்புகள், ஒரு மண் சட்டியை கீழே போட்டோம்னா உடஞ்சிரும். ஆனால் அதை ரொம்ப நைஸாக அரைக்க 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 அதுக்கு இலாஸ்டிக் தன்மை வருது. அந்த மண் பாத்திரம் அப்படியே ஜம்ப் ஆகி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு பயங்கரமான ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதே மாதிரி இந்த கிளாஸ்லலாம் கலர் கிளாஸஸில் மாற்றுறது வைக்கிறது, இது எல்லாமே நானோ சயின்ஸ். அதாவது ஒரு பார்ட்டிக்கிளை எந்த அளவுக்கு சின்னதாக ஆக்க ஆக்க ஆக்க
அதோடைய தன்மை, அதோடைய கேரக்டர், அதோடைய கலர் எல்லாமே மாறும் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியம் தர்ற ஒரு உண்மையா இருக்குது. அது நீங்க சொல்றப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி மேடம், நன்றி. சரியா சொன்னீங்க. இந்த உதாரணம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வியரபிள் ப்ராடக்டாக இருக்கட்டும். இப்போ ஷேர்டிங்கில் டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ் வருது, ஷேர்டிங்கில் ஃபுட்வேர்ஸ் வருது, மாலிகுலர் ப்ரஷஸ்லாம் ஃபீல்டு எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாலிமெரிக் மெட்டீரியல், ஷேப் மெமரி, நம்ம படுக்கக்கூடிய மேட்ரஸஸாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் அடிக்கக்கூடிய கோட்டிங் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு மெட்டீரியலை வேற ஒரு காம்போசிஷனோட எலாஸ்டோமெரிக் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் பொழுது அதோட நேச்சர், பலன்கள் எல்லாமே மாறுபடுது. நீங்கள் சொன்ன உதாரணம் அடிப்படையிலேயே எல்லாரும் பயன்படுத்தின உதாரணம் தான். நம்ம ஃபுட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வீட்டில் அன்றாடம் சமைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேயே நேனோ சயின்ஸ் வந்து இருக்குது. தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் எவால்வேஷன்னால நம்ம ஒரு பேசிக் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது தான் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் நேனோ ஸ்கேல்லையே நேனோ சைஸில் இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது. இதன் மூலயமா நேயர்களுக்கு நிறைய தகவல் இன்னும் இந்த தருணத்தின் மூலம் போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸில் கொண்டு போய் அதை அப்ளை பண்ணி நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணுறப்ப அந்த பொருளோட விலை வந்து ஏற்கனவே இருக்கிற நமக்கு குவாலிட்டி வந்து கூடுது, அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதே டயத்தில் அந்த பொருளோட விலை வந்து கூடுதலாக ஆகுதா இல்லை குறைச்சி வருதா அப்படின்றது வந்து, ஏன்னா கூட வந்ததுன்னா யாருக்குமே வாங்குறதுக்கு வாங்கும் சக்தி கம்மியாயிரும். அப்போ இதில் உங்களுடைய கருத்து என்ன? கூடுதா குறையுதா? அடிப்படையில் ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபார்மா ரிலேட்டட் ஒரு ப்ராடக்டே ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ மஞ்சள் ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். ஆனால் மஞ்சளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா டைரெக்டாக அதோட பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படுத்தக்கூடிய பலன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அப்சார்ப்ஷன் வந்து டைரெக்டாக நம்ம குர்குமின் அப்படிங்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு தான் நமக்கு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனை கொடுக்க போது. அது மஞ்சள் குரூடு எக்ஸ்ட்ராக்டில் இருக்காது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மஞ்சளை வந்து பாலில் போட்டு குடிக்கும் பொழுது அதோட பயன் வந்து பெட்டராக இருக்குது. காரணம் என்னென்னா அது ஒரு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. பாலில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட சேர்ந்து அதோட பயோ அவைலபிலிட்டி பெட்டராக இருக்குது, அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நேனோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு காஸ்மெட்டிக் பொருளாக இருக்கட்டும் அல்லது உட்கொள்ளும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலே அதோட எஃபெக்டை வந்து ரீச் பண்ண முடியும். 5 மில்லிகிராம் செய்யக்கூடிய ஒரு பொருளோட பலனை நேனோ ஸ்கேலில் மாற்றும் பொழுது 1 மில்லிகிராம்லேயே, நான் சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், பேராசிட்டமால் 650 mg, டோலோ 650ன்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஃபீவர் வந்தால். ஆன்டிபயோட்டிக் சிப்ரோஃப்ளாக்சிசின், ஜென்டாமைசின்னு 350 mg எடுக்கிறோம். ஃபீவரை குறைக்கிறதுக்கு 650. ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், மலேரியாவோ அல்லது வேறு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வரும்பொழுது 200 mgன்னு தான் எடுத்துக்கிறோம். அதில் வேறு அறிவியல் இருக்குது, அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசணுன்னா வெகு நேரம் எடுக்கும். பட் ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை அகைன் நம்ம நேனோ ஸ்கேலாக மாற்றும் பொழுது அதோட டோட்டல் ரெக்குயர்மெண்ட்டை வந்து குறைக்க முடியும். அதன் மூலயமா அதோட காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை நம்ம கட் டவுன் பண்ணலாம். இன்னொன்று, ஒரு மெட்டீரியலை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணும் பொழுது ரிப்பீட்டட் அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படாது. குறைச்ச விலையிலேயே அதனோட பயனை நம்ம எடுத்துட முடியும். அதன் மூலயமா கமர்ஷியல் செக்டாரில், ஃபுட் இண்டஸ்ட்ரியில், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழ் வகுப்புகளில் படிக்கும்போது சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வேறு வேறு பிரிவுகள் படிக்கிறோம். வேதியியல் இருக்குது, இயற்பியல் இருக்குது, உயிரியல் இருக்குது. இப்போ அந்த உயிரியல்லையே வந்து நம்ம நிறைய தொழில்நுட்ப ரீதியாக போகிறோம். இப்போ பார்க்க போனீங்கன்னா எல்லாமே இன்டர்டிசிப்ளினரி வந்துடுது. உயர்கல்வின்னு வரும்போதே அதுக்கு தான் இன்றைக்கி வந்து மதிப்பே இருக்குது. யாரும் வந்து நான் வேதியியல் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை நான் வந்து இயற்பியல் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி வேலை இல்லை. ஒரு டிவைஸ்க்கு கொண்டு வரணும், ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சாதனமாக நம்ம ஒரு நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்லேருந்து, ஒரு உயிரியல் படித்தவங்கலேருந்து, உயிரி தொழில்நுட்பத்திலேருந்து, வேதியியல், இயற்பியல், எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி எல்லாம் படித்தவங்களும் சேர்ந்தாதான் அதை வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக கொண்டு வர முடியும். ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக நம்ம அதை மாற்ற முடியும். இப்போ இந்த நானோ பயோ டெக்னாலஜி அதில் இருக்கக்கூடிய அறிவியல் பிரிவுகள் என்னென்னங்க இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. ஏன்னா அடிப்படையில் ஒரு 2 சப்ஜெக்டை இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒரு புதுசாக கேள்விப்படும் பொழுது அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது, அந்த காம்போ எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதில் என்ன நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோன்னா, பயோடெக்னாலஜியில் ஒரு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், அல்லது ஒரு டெக்னிக்கல் பர்சன் ஒரு ப்ராசஸை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம்.
கோவிட் தொற்று காலத்தில் நம்ம வந்து எல்லாருமே பிசிஆர் டெஸ்ட்டுன்னு ஆர்டிபிசிஆர் எடுத்தாச்சா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு வந்து நேசல் அல்லது ஓரல் ஸ்வாப் எடுக்கிறாங்க. அதை ஒரு டியூப்பில் பஃபர் இருக்கிற ஒரு டியூப்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரலைஸ்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு நமக்கு வைரஸ் தொற்று இருக்கா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாலிகுலர் பயோ அசே கிட்டு தேவைப்படுது. அந்த கிட்டு ப்ளஸ்ஸா மைனஸா, என்ன நம்பர் என்ன வேல்யூ அப்படின்னு ரீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் டு அனலாக் சிக்னல் கன்வர்ஷன் நமக்கு தேவைப்படுது. அதை எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டேஞ்சர் ஜோனு அல்லது நான் டேஞ்சர் ஜோன்னு சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே தேவைப்படுது. அப்போ அந்த மாலிகுலர் பயாலஜிக்கல் அசைவை பண்ணுறதுக்கு நமக்கு மாலிகுலர் பயாலஜி, செல் பயாலஜி, புரோட்டீன் கெமிஸ்ட்ரி, டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் நாலேஜ் தேவை. அதை ஒரு சிம்பிளிஃபைடு ரீட் அவுட் சிஸ்டமாக கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நாலேஜ் தேவை. அந்த வகையில் பயோ நேனோ டெக்னாலஜி டிசீஸ் டயக்னாசிஸாக இருக்கட்டும், அல்லது தெரப்பியூட்டிக்காக இருக்கட்டும், அல்லது டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த வகையில் வெவ்வேறு ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுது. அதில் டிஷ்யூ இன்ஜினியரிங், லேப் ஆன் எ சிப், மாலிகுலர் மெடிசன், ஸ்கெஃபோல்டு ப்ராசஸ், நேனோ மோட்டார்ஸ், நேனோ தெரப்பியூட்டிக்ஸ், நேனோ கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் நேனோ டெக்னாலஜி, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைடு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வெவ்வேறு தளங்களில் பயோ நேனோ டெக்னாலஜி வெகு அளவில் பயன்பட்டு வருகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, விவசாயத்துலேருந்து விண்வெளி வரைக்கும் இன்றைக்கி இந்த நானோ தொழில்நுட்பமும் பயோ நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்பமும் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரியுது. அதை பற்றி நம்ம இது ரொம்ப விரிவாக பார்க்க போனோம் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்மளால் முடியாது. இப்போ மருத்துவத்துறை அப்படின்னு சொன்னீங்க, ஏன்னா நீங்கள் ஃபார்மசிஸ்ட் பேசிக்காக அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மருத்துவத்துறை அப்படின்னு குறிப்பாக எடுத்துக்கிட்டோன்னா இதில் டயக்னோஸ்டிக் தெரப்பட்டிக், அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா சார், அது மாதிரி இந்த நோய் நாடுறதுக்கு டயக்னோஸ்டிக்கு நானோ பயோடெக்னாலஜி எந்த விதத்தில் துணை புரியுதுங்க சார்? அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி டயக்னாசிஸ் அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அப்போது ஒரு டிசீஸை வந்து எவ்வளோ எர்லியராக டிடெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்கள வந்து க்யூர் பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து இருதய நோய் வருது, ஹார்ட் அட்டாக்கே வருது, அதை வந்து எர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவரோட உயிரையும் அவரோட ஃபேமிலியவும் காப்பாற்றிடலாம். அப்போது ஒரு எர்லி டயக்னாசிஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒன்று தான். ஆனால் என்ன காரணி, பயோ மார்க்கர்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு பேத்தாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதுதான் பயோ மார்க்கர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. உதாரணமாக சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், அதில் வந்து குளுக்கோஸ் அதுதான் வந்து பயோ மார்க்கர், ஒரு சின்ன உதாரணம். இதே மாதிரி கார்டியாக் டிசீஸில் சி ரியாக்டிவ் புரோட்டீன், கோவிட் தொற்றில் சி ரியாக்டிவ் புரோட்டீன் ஓவர் எக்ஸ்பிரஷன், இன்டர்லூக்கின் ஓவர் எக்ஸ்பிரஷன்னு பயோமார்க்கர்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தொற்று வியாதியாக இருந்தாலும் சரி, தொற்றா வியாதியாக இருந்தாலும் சரி, அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஒவ்வொரு டிசீஸ்க்கும் பயோமார்க்கர்ஸை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் முடிவுகள் மூலமாக. இந்த மாதிரியான மார்க்கர்ஸை செலக்டிவாக இப்போ நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆஃப்ரிக்காவில் போய் பண்ணாலும் ஒர்க் ஆகணும், சைனாவில் பண்ணாலும் ஒர்க் ஆகணும், அமெரிக்காவில் பண்ணாலும் ஒர்க் ஆகணும், எல்லா வயதினருக்கும் ஒர்க் ஆகணும். அப்படிங்கிற போது ஸ்டாண்டர்ட் மாறும். இப்போ ஏஜ் வைஸு, அவங்க டயட் வைஸு, கிளைமேட் வைஸு, டிசீஸ் கண்டிஷன், மார்க்கரோட எக்ஸ்பிரஷன் லெவல் மாறும். நம்ம இங்கே தயாரிக்கிற ஒரு பொருள் சந்தைப்படுத்துதல் வந்து அமெரிக்காவிலேயோ அல்லது ஆசியாவோட வேறு நாடுகள்லையோ பயன்படுத்தணும்னா ப்ரிசிஷன் மெடிசன்னு சொல்கிறக்கூடிய மாதிரி ப்ரிசிஷன் டயக்னாசிஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரியான ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்னாசிஸ்க்கு பயோ நேனோ டெக்னாலஜி மூலியமாக தயாரிக்கக்கூடிய பயோ சென்சாராக இருக்கட்டும் அல்லது தெரப்பியூட்டிக் ஃபார்முலேஷன்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சல் அப்ளிகேஷன்ஸை ஏஜ் அண்ட் ஜெண்டர் அல்லது எத்னிசிட்டி பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இந்த நோய் கண்டறியும் முறைகளுக்கு டயக்னோஸ்டிக்கு இந்த நானோ பயோடெக்னாலஜி எப்படி உதவுது அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ நோய்க்கான சிகிச்சை முறைகளில் இந்த நானோ பயோடெக்னாலஜியோட பயன்பாடுகள் என்னங்க சார்? நிறையவே இருக்குங்க. அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நோயை உதாரணமாக எடுத்துக்கணுன்னா நம்ம புற்றுநோயை சொல்லலாம். புற்றுநோயில் நிறைய வகை இருக்குது. இந்தியர்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய புற்றுநோய்கள்னு வகைப்படுத்தி பார்க்கும் பொழுது டொபாக்கோ யூசேஜினால் வரக்கூடிய ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிக் அண்டு ஸ்மோக்கிங் வந்து கேன்சர்ஸோட மேஜர் காஸ், ரூட் காஸ்ன்னு சொல்லக்கூடிய டொபாக்கோ கன்சம்ஷனும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால
டொபேக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஏஜ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் ஹெரிடிட்டரி அது ரிலேட்டடான கேன்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வெவ்வேறு காரணிகள் இருக்குது. ஒரு டிசீஸ் கேன்சர் ஒருத்தருக்கு சஸ்பெக்ஷன் வந்துருச்சு, டயக்னாஸ் பண்ணிட்டாங்க, தெரப்பி ஹீமோதெரப்பி நீங்கள் கேட்க வர கொஸ்டின் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அட்வர்ஸ் ட்ரக் இஃபெக்டை வந்து நேனோ பயோடெக்னாலஜி டூல் மூலயமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது ஒரு வழி. இப்போ நம்ம வந்து கீமோதெரப்பியூட்டிக் பண்ணும் பொழுது மருந்துக்கு தெரியாது இது கேன்சர் செல்லு, இது நார்மல் செல்லுன்னு. எல்லா செல்லையும் தான் அது சாகடிக்கும். அப்போது செலக்டிவ் கில்லிங் ஆஃப் செல்ஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி, சஸ்டெயின்டு ட்ரக் ரிலீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 6 மணி நேரம் இடைவெளியில் ஒரு மருந்து எடுத்துக்கிட்டால் இன்ன வியாதி குறையும் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிங்கிற பொழுது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிசன் செலக்டிவாக கேன்சர் இருக்கக்கூடிய கட்டிகளை மாத்திரம் அகற்றுற மாதிரியான பண்புகளை செய்யணும்னா அது வேற எங்கேயும் ரிலீஸ் ஆகக்கூடாது. அதுக்கு ரிசெப்டார்ஸ் மாடிஃபைடு மெட்டீரியல் சிஸ்டத்தை லொக்கேட் பண்ணலாம். எப்படி லாக் அண்ட் கீ ஃபங்க்ஷன் ஆகுதோ, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி தெரப்பி வச்சு ஒரு கேரியர் சிஸ்டம், நேனோ பேஸ்டு கேரியர் சிஸ்டத்தில் நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும் பொழுது அது பர்டிகுலராக கேன்சர் இருக்கிற லொக்கேஷனுக்கு போய் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை ஒரு கார்கோ சிஸ்டம் மாதிரி டெலிவரி பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது செலக்டிவ் கில்லிங் ஆஃப் மாலிக்னன்ட் செல்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்படி பண்ணுற பொழுது அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்டை வந்து குறைக்கலாம், தெரப்பியூட்டிக் ஃபங்க்ஷனையும் அதிகப்படுத்தலாம். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடியது யூகமாக சொன்னீங்களா, இல்லை இப்போ நடைமுறையில் இருந்துட்டு இருக்கா? இது சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து யூஎஸ் FDA அண்ட் இந்தியன் FDA அப்ரூவ் பண்ண சில மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸுமே இருக்குது மேடம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறது வந்து சூப்பர் பேராமேக்னட்டிக் அயன் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகிள்ஸ், ஸ்பியான்ஸ்ன்னு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. எப்படி காந்தத்தை வச்சு காந்த துகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, மேக்னெட்டிக் நேனோ பார்ட்டிகிள்ஸை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆன்டி கேன்சர் ட்ரக்கை வந்து ஃபங்க்ஷனலைஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் சோர்ஸ் மூலயமா இன்ஜெக்ட் பண்ண பார்ட்டிகளை ஒரு சைட்டுக்கு மூவ் பண்ணி அங்கே வந்து ரிலீஸ் பண்ண வச்சுருக்கிறாங்க. மேக்னட்டோ ஹைப்பர் தெர்மியான்னு இன்னொரு ஃபீல்டு இருக்குது. ஒரு காந்தத்தையும் ஹீட் ரிலீஸிங் பார்ட்டிகிள்ஸாக மாற்றி ஹீட் மூலயமா செல்ஸை வந்து கரெக்டான இடத்துல கில் பண்ண முடியும்னு சான்றுகள் இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. மோனோக்ளோனல் தெரப்பி, சூப்பர் பேராமேக்னட்டிக் அயன் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல் சிஸ்டம், ஃபோலேட் ரிசெப்டார்ஸ் மாடிஃபைடு நேனோ பார்ட்டிகல்ஸ் ஃபார் கேன்சர் டார்கெட்டட் ட்ரக் தெரப்பிங்கிறது அமெரிக்க நிறுவனத்தினால் அப்ரூவ் பண்ணப்பட்ட பயிற்சி முறை இருக்குது. நம்ம ஊர்லேயும் ஸ்பியான்ஸ் பேஸ்டு நேனோ தெரப்பி எல்லாம் ஃபீல்டு ட்ரையல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு எல்லாத்தையும் சென்றடைஞ்சிருக்குங்கிறது இன்னும் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. பட் கண்டிப்பாக இந்தியாவிலையும் அதை பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா சின்ஸ் இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லேயுமே சூப்பர் பேராமேக்னட்டிக் அயன் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸ், கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ், ஆன்டி கேன்சர் ட்ரக்கு, ப்ரோபு, டார்கெட்டட் சர்ஜரிஸ் எல்லாமே ஃபீல்டில் ஆல்ரெடி இன்வைவோ மாடல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி மார்க்கெட்டில் வெகு விரைவில் பயன்பாட்டுக்கு வரும். ஃபாரன்சிக் சயின்ஸில் நானோ சயின்ஸோட அப்ளிகேஷன்ஸ் ஒரு சிறந்த வியப்பூட்டும் உதாரணத்தோட ஏதாவது இருந்ததுன்னா சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஃபாரன்சிக் சயின்ஸை பொறுத்தவரையில் DNA, RNA ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ், அதுதான் வந்து ஒரு ஜெனட்டிக் மாடலிங் அல்லது ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போது கலோரிமெட்ரிக் டிடெக்ஷனையுமே வந்து நம்ம வந்து ஃபாரன்சிக் சயின்ஸோட ஒத்துப்போக வைக்கலாம். கோவிட் டயக்னாசிஸ்லேயே ப்ரெக்னன்சி கிட்ட எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பேட்டர்ன் டெஸ்ட்டு அண்டு கண்ட்ரோலில் கலர் பேட்டர்ன் வர்றது. இப்போ ஒருத்தர் வந்து ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க யூரின் அனாலிசிஸில் தெரிஞ்சிக்க முடியும். HCG அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவை வச்சு ஆன்டிபாடி பேஸ்டு கலோரிமெட்ரிக் அசே பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கிற இடத்துல ஒரு விக்டிமையும் ஒரு சஸ்பெக்டையும் டிஸ்டிங்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு அசேதை நேனோ மெட்டீரியல்ஸ் மாடிஃபைடு பயோ ரிசெப்டார்ஸை வச்சு நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸில் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணலாம், அல்லது ஒரு ஜெனட்டிக் ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணலாம். நிறைய வியாதிகளில், அதுவும் இந்த மாதிரி கேன்சர் மாதிரி புற்றுநோய் மாதிரியான வியாதிகளில் வந்து அந்த நோயினால் ஏற்படக்கூடிய வலியை விட அதுக்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் ஏற்படுத்தக்கூடிய வலிகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நானோ பயோடெக்னாலஜி மாதிரியான தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி இனி போக போக இது மாதிரி அந்த நோயினுடைய தாக்கத்தையும் சரி,
இல்லை நோய்க்கான சிகிச்சை முறைகள்னாலையும் வந்து அவங்க வந்து வலியை ஏற்படுத்தாம குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து உங்களை மாதிரியான அறிவியலாளர்கள் வந்து பேசும்போது நாங்கள் வந்து நம்பிக்கையை ஏற்படுத்துதுங்க சார். அலோபதி அப்படின்ற ஒரு மருத்துவத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லை, போக வேண்டாம் அப்படின்ட்டு தவிர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து பக்க விளைவுகள் தான். அந்த பக்க விளைவுகளை வந்து நம்மளுடைய நானோ சயின்ஸ்னால நாம் ஏதாவது தவிர்க்க வாய்ப்புகள் இருக்குதா? ரொம்ப நல்ல கேள்வி மேடம். ஏன்னா நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்டு பயோ நேனோ டெக்னாலஜிங்கிற சப் டிசிப்ளினாக எவால்வ் ஆகும் பொழுது நேனோ டாக்ஸிசிட்டி, நேனோ டாக்ஸிகாலஜி அப்படின்ற மாதிரியான ஃபீல்டுமே எவால்வ் ஆயிடுச்சு. சிஎஸ்ஐஆர் லேப்லேயும் கூட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸிகாலஜிக்கல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஆய்வகம் இருக்குது, லக்னோவில் இருக்குது. அந்த ஆய்வகங்களில் நேனோ மெட்டீரியல்ஸ் மாதிரியான ஒரு எமர்ஜிங் மெட்டீரியல், வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டாக்ஸிகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியை அனலைசிஸ் பண்ணிட்டு தான் ஃபர்தர் அப்ளிகேஷனை கொண்டு போகிறாங்க. இந்த நேனோ மெட்டீரியலை நம்ம வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போகும் பொழுது அதில் உள்ள ஒரு டிமெரிட்ஸ், எவ்ரிதிங் ஹேஸ் லிமிட்டேஷன்ஸ். நேனோ மெட்டீரியல்ஸுக்குன்னு அஃப்கோர்ஸ் சில டிமெரிட்ஸ் இருக்கும். அப்போ அதை எப்படி ரூல் அவுட் பண்ணுறது? அதுதானே ஒரு இனோவேஷன். அப்போது சர்ஃபேஸ் மாடிஃபிகேஷன், பயோ ஃபங்க்ஷனலைசேஷன், அந்த மாதிரியான ஒரு இனோவேஷன்ஸ் பண்ணும் பொழுது அதோட டாக்ஸிசிட்டி லெவலை குறைக்கலாம். உதாரணமாக நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஐசியூ இருக்குது, அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அங்கே வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் அந்த ரூமையே நம்ம வந்து ஃபியூமிகேட் பண்ணணும், அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யூவி லைட், அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து பாஸ் பண்ணி மைக்ரோபியல் கண்டாமினேஷனை அவாய்ட் பண்ணுறாங்க. காமா இரேடியேஷன் போட்டு அந்த க்ளோத்திங்ஸையும் வாஷ் பண்ணுறாங்க, அல்லது ப்ளீச்சிங் ஏஜென்ட் போட்டும் பெட் ஸ்ப்ரெட்டையோ பில்லோ கவரையோ அல்லது சர்ஜிக்கல் கிளாத்ஸை ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்க. நேனோ தொழில்நுட்ப பயன்படுத்தி மெட்டீரியல் நம்ம பண்ணும் பொழுது அதோட சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டியூன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு மெட்டீரியல் டாக்ஸிக்காக இருக்கணும், 5 நிமிஷம் கழித்து சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் மாதிரி அதோட டாக்ஸிசிட்டி லெவலை கண்ட்ரோல் பண்ணலான்னு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் R&D லெவலில் தான் இருக்குது. ஸோ அதை மேற்கொண்டு நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணும் பொழுது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல பாக்டீரியா வரும்பொழுது அதை கொல்லக்கூடாது, கெட்ட பாக்டீரியா வரும்பொழுது அதை கொல்லணும். டெலிவரி மாதிரியே டார்கெட்டட் கில்லிங்கும் பண்ண முடியுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. சொன்ன பதிலில் தொடர்ந்து ஒரு கேள்வி, எந்த ஒரு விஷயத்துலையுமே பக்க விளைவுகள் இல்லாமல் எதிர்வினை இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. நானோ டெக்னாலஜியில் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன எதிர்விளைவுகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். when we don't see something that is more danger, இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது, அந்த சஸ்பென்ஷன் இப்போ பால் தெரிஞ்சு போனால் விசிபிளாக நம்ம வந்து கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நேனோ ஃபார்முலேஷன்னாலே நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ ஆன்டிபயோட்டிக் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக் வெல் பிஃபோர் யூ ட்ரிங்க் அப்படின்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு, இல்லைங்களா? இப்போ ஒரு நேனோ சஸ்பென்ஷன் பண்ணும்பொழுது நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. மெட்டீரியல் நேனோ ஸ்கேலில் இருக்கும், அது கெட்டு போய் செடிமெண்ட் ஆகிடுச்சா இல்லை நல்லா இருக்கான்னு தெரியாது. திடமான பொருளாக இருந்து அது உதிர்ந்து போனாலோ திரிஞ்சு போனாலோ கெட்டு போயிடுச்சுன்னு நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதையே நம்ம வந்து கண்ணுக்கு புலப்படாத மூலக்கூறுகளாக மாறும் பொழுது அதோட தன்மை கெட்டு போயிருக்கா இல்லையாங்கிறது அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வரக்கூடிய எதிர்வினையை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நேனோ மெட்டீரியல்ஸ்னால் வரக்கூடிய எடிபிள் திங்ஸ், சாப்பிடக்கூடிய பொருட்களோ அல்லது உள் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளோ வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப விகரஸாக தான் இருக்கும். பட் அதுக்கு தான் நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்லாம் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ப்ரொகேரேட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஓர்செல் உயிரினமாக இருக்கட்டும் அல்லது அனிமல் மாடல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான வெவ்வேறு ஸ்க்ரீனிங்கில் டெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு வரும். போஸ்ட் மார்க்கெட்டட் அனாலிசிஸும் இருக்குது. நிறையா நிறுவனங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ப்ராடக்டில் குழந்தைங்களுக்கு இந்த குறைபாடு வந்திருக்கு அப்படின்னு வெஸ்டர்ன் வேர்ல்டில் திருப்பி கால்பேக் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிசர்வேட்டிவாக இருக்கட்டும், ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டில் பயன்படுத்தக்கூடிய கலரிங் ஏஜென்ட், அது வண்ணப் பொருட்களாக இருக்கட்டும் அல்லது ஃப்ராக்ரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய லெஜிபிள் கலரிங்காக இருக்கட்டும் அல்லது ஃப்ராக்ரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், போஸ்ட் மார்க்கெட்டட் அனாலிசிஸ் சந்தைப்படுத்தினதுக்கப்புறம் அதனுடைய டாக்ஸிசிட்டி கம்ப்ளைண்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட்பேக் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா திருப்பி வந்து பண்ணிடுவாங்க. நேனோ டெக்னாலஜிலாம் வராதுக்கு முன்னாடியே நார்மல் மெடிசன்லேயே தாலிடோமைடு அப்படின்னு ஒரு ட்ரக்கு உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேறு காலத்தில் வரக்கூடிய மோஷன் சிக்னஸ், வாமிட்டிங் அண்ட் நாசியா சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்து தான் தாலிடோமைடு. அந்த தாலிடோமைடு எடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் கூட முழுமையடையாத ஒரு க்ரோத் இருக்குது. இன்றைக்குமே வந்து தாலிடோமைடு பேபி அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும்
பாதிக்கிற மாதிரியான படங்களை நீங்கள் கவனிக்க முடியும். அதனால் எல்லாத்துக்குமே எதிர்வினை இருக்குது. அதுக்காக தான் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ்லாம் ஃபார்மா கம்பெனிஸ் கொண்டு வராங்க. ஸோ பயோ நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் மூலயமா வரக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும் அல்லது டயக்னாஸ்டிக்ஸ், டிசீஸை கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே குவாலிட்டி கண்ட்ரோல் அவசியம். இப்போ அறிவியலாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், அது மக்களுக்காக தான், அது மக்களுக்கு பயன்படுற வகையில் இருந்தது அப்படின்னா தான் அந்த கண்டுபிடிப்புக்கே ஒரு பயன் இருக்கும். இப்போ நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்களே அணுகுண்டுலேருந்து ஏவுகணையிலேருந்து எல்லா தொழில்நுட்பத்திலையும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டுபிடிச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக அந்த வெயிட் இல்லாத செயற்கை கால், அதுக்கான அந்த மெட்டீரியலை கண்டுபிடிச்சது தான் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்தியை தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த அறிவியலில் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நானோ பயோடெக்னாலஜி இந்த துறையில் என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அது மூலமாக இன்னைக்கு என்னெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இனி எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு இது மூலமாக என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுமக்கள் கூட நீங்கள் நம்ம வானொலி மூலமாக பகிர்ந்துக்கிறதுக்காக இங்கே வந்ததுக்காகவும், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் விளக்கமாகவும் அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நீங்கள் பதில் சொன்னதுக்காகவும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் சார்பாகவும் நன்றிங்க சார். இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்க வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. மைய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமும் ஜிக்யாசா மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் பங்கேற்ற காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணிபுரியும் முருகன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google பாட்காஸ்ட்லயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம்.